அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதற்கும் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நாளைய நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி நாளைய நாளில் என்ன சிறப்பு இருக்குது, என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை மார்ச் மாதத்தின் 27ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 13ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஸ்ரீராம நவமியானது நமக்கு வந்திருக்குது. இந்த நவமி திதி பார்த்திங்கன்னா இன்று மதியம் 2:57 அப்படிங்கும்போதே தொடங்கிடுது. இது நாளை மதியம் 12:52 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம ராமநவமி அப்படிங்கிறத இன்றைக்கி கொண்டாடணுமா நாளைக்கு கொண்டாடணுமான்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குது. பொதுவாகவே சூரிய உதயத்தின் போது திதி இருக்குது இல்லையா, அந்த நாளை தான் நம்ம விசேஷமான நாளாக எடுத்துக்கணும். அதன்படி பார்க்கும்போது நாளைக்கு நமக்கு மதியம் வரைக்குமே இந்த நவமி திதி இருக்குது. மேலும் சூரிய உதயத்தில் இருக்குது இல்லையா நவமி திதி, அதனால் நாளைய நாளை தான் நம்ம ராமநவமியாக எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் புனர்பூச நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அதை தான் நம்ம ராமநவமியை எடுத்துக்கணும். நாளைக்கு தான் நமக்கு இந்த புனர்பூச நட்சத்திரமும் இருக்குது. அதாவது இன்று இரவு 7:06 போது தொடங்கிட்டு நாளை மாலை 5:48 வரைக்கும் இருக்குது. இங்கே நீங்கள் பொதுவாக பார்க்க வேண்டியது சூரிய உதயம் அடிப்படைப்படி அந்த திதியும் நட்சத்திரமும் என்னைக்கு இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். அதன்படி நாளைய நாள் தான் நமக்கு ஸ்ரீராம நவமியாக அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேக படம் வச்சுருந்திங்கன்னா அதை நீங்கள் தொடச்சி தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. அதே போல் ஆஞ்சநேயரும் ஸ்ரீராமரும் கட்டி அணைச்ச மாதிரி படமெல்லாம் இருக்கும். அதாவது அவர் ஆலிங்கனம் செஞ்ச ஒரு படம், அந்த படம் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதையும் கூட நீங்கள் தூய்மைப்படுத்திக்கலாம். உங்கள் வீட்டில் ஸ்ரீராமர் படம் இல்லைன்னா அனுமந்தர் படம் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் தூய்மைப்படுத்திக்கலாம், சந்தன குங்குமம் விட்டுக்கலாம். அடுத்தது ஸ்ரீராமர் மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம் அப்படிங்கிறதுனால அவருக்கு உகந்த துளசி இலைகளை நீங்கள் படத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்தது நான் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் பூஜை அறையில் வச்சு ஒரு விளக்கேற்றி வச்சு உங்களுடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் சொல்லுங்கள். இப்போ நம்ம யாருக்கிட்டையாவது நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லும்போது அவங்க ஏதாவது ஒன்று ஆறுதல் சொல்லுவாங்க, விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்கல்ல. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நீ என் இடத்துல இருந்து பாரு, என் குடும்பத்தில் இருந்து பாரு, அப்போ தான் நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு பொருத்தமான தெய்வம்னு பார்க்கும்போது ஸ்ரீராமரை சொல்லலாம். ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவனுடைய அவதாரத்தில் 7ஆவது அவதாரமாக மானிட பிறவி எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். ஒரு சாதாரண மனுஷன் என்னென்ன மாதிரியெல்லாம் கஷ்டப்படணுமோ அது எல்லாத்தையுமே அவர் பட்டார். எந்த இடத்துலையுமே தான் தெய்வாம்சம் மிகுந்தவர்ன்ட்டு ஒரு மாயாஜாலத்தையோ அற்புதத்தையோ எங்கேயுமே நிகழ்த்தலை. ஒரு சாதாரண மனுஷன் ஒரு பிரச்சனையை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பண்ணியிருப்பார். வனவாசம் போனார், சீதையை பிரிஞ்சார். அவருடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வருமோ அது எல்லாமே வந்துச்சு. எல்லாத்தையுமே அவர் சந்திச்சார், எல்லாத்தையும் அனுபவிச்சார் அப்படின்னே சொல்ல. அதாவது ஒரு மனுஷன் வாழ்க்கைனா இந்த மாதிரிலாம் வரும், இருந்தாலும் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னுதாரணமாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம என் இடத்துல இருந்து பாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு பொருத்தமான கடவுள்னு பார்க்கும்போது இவரை சொல்லலாம். ஸோ நம்மளுடைய எல்லா கஷ்டமுமே பார்த்திங்கன்னா அவர் கண்டிப்பாக தெரியும். அதனால் இந்த நாளில் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் நீங்கணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ பூஜையில் நான் 2 சொல்கிறேன். இந்த 2ல் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை நீங்கள் வைங்க. முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானகம் வைக்கணும். பானகம் ஸ்ரீராமருக்கு ரொம்ப பிடிக்குமா. அவர் வனவாசம் வந்த சமயத்தில் இதை அதிகமாக எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பானகம் எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்போ பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி பஞ்சபாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை வேறு எந்த பாத்திரம் இருந்தாலும் சரி, அதில் சுத்தமான எச்சில் படாத தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் சுக்கு பொடி போட்டுக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய்களை பிச்சு போட்டுக்கோங்க. அடுத்தது வெல்லம் இருக்குது இல்லையா, அச்சு வெல்லமோ குண்டு வெல்லமோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதை நல்லா தட்டி இதில் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு 4-5 துளசி இலைகள் போடுங்க. ஒரு 2-3 சொட்டாவது எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடுங்க. இதுதான் பானகம் செய்யக்கூடிய முறை. ஸோ நம்ம செஞ்ச இந்த பானகத்தை பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யணும்.
பானகம் செய்யறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீர்மோர் வந்து வைங்க. நீர்மோர் உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் இல்லையா? தயிர் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நீங்கள் சிலுப்பினாலும் சரி, இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி, இது மாதிரி நீர்மோர் நீங்கள் செஞ்சு வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பானகமாகட்டும் நீர்மோராகட்டும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பை வந்து குளிர செய்யும். அதே போல் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய மனசுமே வந்து நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகும். இதை நம்ம ஸ்ரீராமருக்கு வச்சு படைக்கிறோம். இப்போ ஸ்ரீராமருடைய உள்ளமும் உடலும் வந்து குளிரும். அவருடைய மனம் குளிர்ந்த மாதிரியே நம்மளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடந்தால் நம்ம சந்தோஷப்படுவோமோ அந்த நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு தீர ஆரம்பிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் பானகம் செய்ய தெரியாது அப்படின்னு நினச்சாலும் கூட, இப்போ நான் பானகத்துக்குன்னு சில பொருட்கள் சொன்னேன் பார்த்தீங்களா? எலுமிச்சம்பழம், துளசி இலை, வெல்லம், சுக்கு பொடி, இதெல்லாம் கூட நீங்கள் பொருட்களை, அதாவது ரா மெட்டீரியலாக நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை ஏரியில் வச்சு வழிபாடு செஞ்சாலுமே உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த எலுமிச்சம்பழம் வாங்குறது, வெல்லம் வாங்குறது, ஏலக்காய் வாங்குறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சுக்கு பொடி வாங்குறது நம்மளுடைய பண கஷ்டம் மன கஷ்டம் ரெண்டையுமே வந்து போக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பானகம் செஞ்சு வைக்கிறதுனாலும் வைங்க, இல்லைன்னா அதுக்கு தேவையான இந்த பொருட்களையாவது நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வச்சுட்டு நீர்மோர் செஞ்சு வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு நீங்கள் அந்த நீர்மோர் எடுத்து குடிச்சிக்கலாம். மேலும் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு ஸ்ரீராமருடைய ஜாதகம் வந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து எந்த ஒரு ஆன்லைன்லேயும் எந்த ஒரு கூகுள்லேயும் நான் போயிட்டு இந்த ஃபோட்டோவை வந்து எடுக்கல. இது என்னுடைய வீட்டில் ஸ்ரீராமருடைய புத்தகம் வந்து நான் வச்சுருக்கிறேங்க, சுந்தரகாண்ட புத்தகம். அதில் இருந்து தான் நான் உங்களுக்கு இதை வந்துட்டு காட்டுறேன். இந்த ஒரு ஜாதகம் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கிறதே வந்து நவகிரக தோஷங்கள் எல்லாத்தையுமே விளக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் பாருங்கள். இதில் ஸ்ரீராமருடைய இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 5 கிரகங்கள் வந்து உச்ச ஸ்தானத்தில் வந்து அமைஞ்சிருக்குது. இதை நம்ம வச்சு பூஜிக்கும் போது நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே வந்துட்டு அபிவிருத்தி ஆகும். அதே போல் செல்வமும் வந்து சேரும். அதே போல் திருமகள் கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இது நீங்கள் கொஞ்ச நேரம் பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஒரு பேனாவை பயன்படுத்தி எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டில் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா? மிகச்சரியான ஜாதகம் இதுதான். இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. இது இன்றைய நாளில் நீங்கள் பார்க்குறதே உங்களுக்கு அதிர்ஷ்டம். அதே போல் வரைஞ்சி வைக்கிறது பேர் அதிர்ஷ்டம். இதை நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு செல்ஃபில் எங்கேயாவது ஒரு பக்கம் ஒட்டி வச்சுருங்க. இதுக்கு சந்தன குங்குமம் வைங்க. வெள்ளிக்கிழமை நாளோ செவ்வாய்க்கிழமை நாளோ எந்த நாள் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நாளில் நீங்கள் ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் காட்டி ஸ்ரீராமருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களுமே சூரியனை கண்ட பனி போல் உங்களை விட்டு விலகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே போல் இந்த நாளில் நீங்கள் ஸ்ரீராம ஜெயத்தை ஒரு 27 முறையோ 108 முறையோ பேப்பரில் எழுதுறது, அதே போல் சின்ன சின்ன துண்டு சீட்டுகளில் எழுதி அதை சுருட்டி மாலை மாதிரி கட்டி வீட்டில் இருக்கக்கூடிய ராமர் படத்துக்கோ அல்லது ஆஞ்சநேயர் படத்துக்கோ அல்லது கோவிலுக்கு சென்று அங்கே ஆஞ்சநேயருடைய விக்கிரகத்துக்கோ சமர்ப்பணம் செய்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது. இப்போவும் கூட நம்மளுடைய சேனலில் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்கெல்லாம் ஒரு முறை ஸ்ரீராம ஜெயம்னு டைப் பண்ணணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். இதன் மூலமாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே அந்த நாமத்தை வந்துட்டு டைப் பண்ணுவாங்க. இதன் மூலமாக நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும். ஏன்னா இங்கே அதிகப்படியாக வந்துட்டு நம்ம ஸ்ரீராம ஜெயம்னு யூஸ் பண்ணும்போது அதனுடைய சக்தி அபாரமான வெற்றியை நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இஷ்டப்படுறவங்க டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்னும் 2 பதிவுகள் ரொம்ப சிறப்பானதாக வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.